ஈன்றெடுத்த என் அன்னைக்கும் என்னையும் என் அன்னையும் ஈன்றெடுத்த என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டேன். ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை இந்த கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்காங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தில் உங்கள் அனைவருக்கும் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழன் தொலைக்காட்சி நேயர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டேன். அதிராம்பட்டினம் காதர் முகதி கல்லூரி மற்றும் தஞ்சை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, அதிராம்பட்டினம் லயன்ஸ் சங்கம் அனைவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அற்புதமான பட்டிமன்றம் என்பது ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு பட்டிமன்றம் இல்ல. இது ஒரு கருத்தியலா மக்களுக்கு, இளைஞர்கள் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல பட்டிமன்றமாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று நடத்தி தந்திருக்கக்கூடிய அல்ஹாஜ் எஸ் காதர் ஷெரீப் அவர்கள், நிர்வாகி காதர் முகதின் கல்லூரி அதிராம்பட்டினம் அவர்களுக்கும், காதர் முகதின் கல்லூரியின் முதல்வர் முனைவர் என்எம்ஐ அல்ஹாஜ் அவர்களுக்கும், ப்ரொஃபசர் கே சையத் அகமது கபீர் அவர்களுக்கு, இன்னொருத்தர் சொல்லணும்னா கடைசியா சொல்லணும்னா, இந்த கல்லூரிக்கு ஒரு சில பெருமைகள் இருக்கு. இந்த கல்லூரி சாதாரண ஒரு வரலாற்றில் வந்த கல்லூரியில பல மாவட்டங்கள்ல நான் பட்டிமன்றங்கள் படப்பிடிப்பு பண்ணாலும் இந்த கல்லூரியில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு 8 ஆண்டுகளா காத்திருந்தேன். அந்த 8 ஆண்டுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த பட்டிமன்றம். அந்த வெற்றியை வழங்கிய இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் குறிப்பாக கபீர் சாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் படிக்க முடியும். ஒரு 5ஆம் வகுப்பு படிச்சோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிக்கும். ஆனால் இந்த கல்லூரியில் படித்தவங்க அத்தனை பேருமே சாதாரண மக்கள், எளிய மக்கள். இந்த கீழத்தோட்டத்திலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய கார்த்தி சார் கூட, டாக்டர் எஸ் கார்த்தி அவர் இங்க ஒரு ஆங்கிலத்துறை ஆசிரியராக இருக்காருன்னா, ஆங்கிலத்துறை ப்ரொஃபஸராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த கல்லூரி. ஏன்னா அங்க அந்த மக்கள்லாம் எவ்வளவு ஏழை எளிய மக்கள், ஒரு படிப்பறிவோ அங்க வந்ததுங்கிறது பெரிய விஷயம். அதே போல எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில், அந்த தஞ்சை மாவட்டத்தில் அதிகமான பட்டதாரிகள் உள்ள ஒரு ஏரியா இருக்குன்னா அது எங்க தெரு தான், முத்தமான தெருன்னு பேரு. அந்த தெருவில் அதிகம் பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமை இந்த கல்லூரிக்கு தான் சேரும். இன்னும் சொல்லணும்னா, பக்கத்தில் பாப்பநாடு, ஒரத்தநாடு, உடையநாடு, ராமநாடு இந்த மாதிரி நாட்டில இருந்தெல்லாம் படிச்சாங்க அப்படிங்கிறத விட, நைஜீரியா நாட்டிலிருந்து இங்க ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன் பல மாணவர்கள் படித்த வரலாறு, அந்த பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு. வெளி மாநிலம் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து படித்த வரலாறு. இதுல எனக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, என்னுடைய ஆசிரியர் 8ஆம் வகுப்புல கணக்கு பாடத்துல ஒரு கணக்கு ஆசிரியராக இருந்தவர் லயன்ஸ் உதயகுமார் சார் அவர்கள். ஒரு ஆசிரியரை சொல்றப்போ, ஆசிரியர்களை சொல்றப்போ நம்ம இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறோம், உதயகுமார் சார் அவங்க அப்படின்னு. ஆனா அன்னைக்கெல்லாம் ஆசிரியர்களை பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில நாங்க படிச்சோம். அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா வாத்தியாருக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். சின்ன சைக்கிள் சார், மோட்டர் சார் அப்படின்னு. இந்த மோட்டர் சார் எனக்கு 3ஆம் கிளாஸ்ல வாத்தியாரா இருந்தாரு. ஒரு யதார்த்தமான உண்மை, சாரை பார்த்த உடனே அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, உயிரெழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சு கேட்டுக்கிட்டு வர்றாரு. அப்படி கேட்டுக்கிட்டு வர்றப்போ உயிரெழுத்துக்கள் யாவை அப்படின்னு எல்லாரும் அடிக்கிறாரு. எனக்கு தெரியாது, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பக்கத்துல உயிரெழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லி அந்த முதட்ட பிடிச்சு கிள்னாரு பாருங்க, வழியில ஆ அப்படின்னு அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் அதுக்கு அடுத்து அப்படின்னாரு, வெய்யத்தை அந்த கடைசி எழுத்து அப்படின்னு கேட்டு அப்படி எப்படி இழுத்தாரு பாருங்க, முதல் வரையில அவரே முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும்.
ஒரு குழந்தை அழுதுச்சு பாருங்க. நல்லா இருந்தா கை தட்டலாம். ஆனா பிறக்கிறப்ப குழந்தைகள் அப்படி அழுகுறப்ப ஒரு அம்மா பால் கொண்டு போனிச்சு அந்த குழந்தைச்சு. என் கண்ணே கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் பாலை குடிச்சிச்சு. அந்த பாலை குடிச்ச உடனே அந்த குழந்தை உயிரோட இறந்துருச்சு. ஏண்டா அப்படின்னு பார்த்தா அந்த பால் தாய் போலோ பசும்பாலோ ஆட்டுப்பாலோ இல்லைங்க, அந்த கள்ளிப்பால். ஏன்டா கள்ளிப்பாலை கொடுக்குறீங்கன்னா அந்த பாலை கொண்டு போறப்ப கூட அந்த குழந்தை மறுபடியும் அழுதுச்சு பாருங்க. அப்படின்னு அழுதுச்சு. ஏன்னா அந்த பால் கள்ளிப்பால். ஏன்டா கொடுக்குறீங்கன்னா ஒரு காலத்துல தேனி மாவட்டம், கம்பம் இந்த போன்ற மாவட்டத்துக்குள்ள பெண் சிசு கொலை நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இது நடந்தது. ஆனா அது போன்ற பெண்களுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா ஆண்களுக்கு போதையிலிருந்து இன்னைக்கு விடுதலை கிடைக்கல. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு. ஒரு அருமையான தலைப்புல நான் பேசுனது இல்லை. ஏன்னா பொழுதுபோக்குக்காக பல தலைப்பு நம்ம பேசுவோம். ஆனா இந்த சமூகத்தை பழுது பார்ப்பதற்காக ஒரு தலைப்பை கொடுத்த பேராசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல தலைப்பு. உண்மையிலே சொல்லப்போனா இந்த தலைப்பு என்ன, ஒரு போதையின் பாதை, திட்டமிட்ட பாதையை, திசை தெரியாத பாதை அப்படின்னு கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிருக்கும்? நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன். கொஞ்சமா அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான்னு வைங்களேன், அது திட்டமிட்ட பாதை. கொஞ்சம் அதிகமா அடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டான்னு வைங்க, அதுதான் திசை தெரியாத பாதை. இப்படி நினைக்க சொல்றேன். ஏன்னா திட்டமிட்ட பாதை என்றால் திட்டமிட்டு ஒருவரை போதைக்கு உள் தள்ளுவது, அதுதான் திட்டமிட்ட பாதை. திசை தெரியாத பாதை. இதில் நம்ம மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு தெரியாம போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம திசை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காம பாருங்க, அதுதான் திசை தெரியாத பாதை. இன்னைக்கு ஒருத்தர் கேட்டான், ஒரு குழந்தை இருந்துச்சு, ஒரு மதுபாட்டில் இருந்துச்சு, அதே போல ஒரு பெண் இருந்தாங்க. ஒரு பெரியவர், நல்லவர், அவர் வர்றாரு. வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பாருப்பா, நீ ஒண்ணு ஏதாவது ஒரு தவறு செய்யணும், ஒண்ணு மதுவை குடிக்கணும், இல்லையா இந்த பெண்ணை நீ பலாத்காரம் பண்ணணும், அப்படி இல்லையா இந்த குழந்தைய கொண்டு, இதுதான் உனக்கு ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாரு. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்றது ரொம்ப தப்பு, அது ஏற்றுக்கவே முடியாது, அது வேணாம். ஒரு குழந்தைய கொலை பண்ணக்கூடாது, உயிர் எடுக்கக்கூடாது, இல்லை வேணாம் அப்படின்ட்டு, வேணும்னா நான் மதுவை குடிச்சுக்கிறேன். அந்த மதுவை குடிச்சாரு பாருங்க, அந்த பித்த தலைக்கேறி சிறுமுறையில அப்படியே லைட்டா அப்படின்னு ஒரு வரைந்து வரும். அப்படி வந்த உடனே அப்படியே அவனுடைய மைண்ட் அப்படி மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகு அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முனைகிறான். அப்படி பலாத்காரம் செய்யறப்போ இந்த குழந்தை இளைஞரா இருந்துச்சு, அந்த குழந்தையை கொண்டாடுறான், அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணிடுறான். ஏன்னா அவன் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று நினைத்த பொழுது இந்த மது அத்தனையும் செய்ய வைத்து அவனை மிகப்பெரிய குற்றவாளியா மாத்திருக்கு. இதுதான் ஜவுளிக்கடை விளம்பரம் வரும் பாருங்க. ஜவுளிக்கடை ஜுவல்லரி விளம்பரம், அட்சய தெரிந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு விளம்பரம் வரும். அன்புமிக்க வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறது டண்டனக்கா ஜுவல்லரி. டண்டனக்கா ஜுவல்லரி வாங்க 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 வாங்க. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வாங்கிட்டு வந்து பார்த்தா அது தங்கமே இல்லை. இதே போல ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் நகை கடைக்கு விளம்பரம் இருக்கு, ஜவுளி கடைக்கு விளம்பரம் இருக்கு, என்னைக்காவது மது கடைக்கு விளம்பரம் இருக்கு. ஆனா அந்த கடைக்கெல்லாம் எவ்வளவு விளம்பரம் பண்ணாலும் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த கடைக்கு விளம்பரமே இல்லை. வாங்க கோட்டு தண்ணி கலக்காத கோட்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றாங்க. அந்த கடைக்கு 10 மணி 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை திருவிழா கடை மாதிரி இருக்கு. 10 மணிக்கு கரெக்டா 9:59க்கு வேகமா போடுறான். பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு மாஸ்டர், நல்லா போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா மணி 9:50 ஆச்சுடா அப்படின்னாக்க டக்கு பரோட்டா போட்டான். ஆடுது, கட்ட ஆடுது. உடனே அங்க விறுவிறுன்னு போறான். போயிட்டு அப்படி உள்ள நுழையிறப்ப கரெக்டா அப்படி இழுத்துட்டாரு.
அந்த கடைக்காரர் இருந்த உடனே அண்ணா என்ன முடிய ரசிக்கிட்டு அப்படின்னு அதை திறந்துக்கிட்டு ஒன்றே ஒன்று தாங்க நீ. இன்னைக்கு அந்த மாதிரியே இருக்கு. ஒரு கபில் சார் மாதிரி ஒரு பெரிய ஆசிரியர், அந்த ஆசிரியர் வந்து சென்னைக்கு போறாரு. இங்க படித்த அவர்கிட்ட படிக்க ஒரு மாணவன் அங்கே பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு பெரிய ஒரு 4 கட்டடம் இருக்கு, பல வீடுகள் வாடகைக்கு விட்டுருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில இருக்காரு. அவர் ஒரு நாள் அந்த ஆசிரியரை பார்க்குறாரு. அவர் போறப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரத்துல ஒரு கொண்டாட்டத்துல இருந்திருக்காரு. கொண்டாட்டத்துல இருந்து அப்படி நின்றுகிட்டு இருக்காரு. இவர் போறப்போ இவரை பார்த்தாரு. அந்த நேரத்துல அவரே அப்படியே தண்ணி சார் வணக்கம் சார், வணக்கம் சார் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றப்போ இவரே பார்த்து பார்க்குறாரு. என்னடா போட்டுட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரு. சார் நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் நீங்க தான் சார் அப்படின்னு பார்க்குறோம். என்னன்னா இந்த மாதிரி போதையின் பாதை திட்டமிட்ட பாதையா அல்லது திசை தெரியாத பாதையா என்கின்ற தலைப்பிலே நாடறிந்த நல்ல பேச்சாளர்கள் திட்டமிட்ட பாதையை அப்படின்னு ஒரு அணித்தலைவர் உலகத்துல உறவாக இருக்கவங்க கூட துரத்து விட்டுருவாங்க. தன் உறவை ஒரு மகன் வந்து அம்மா என்கின்ற உறவை கட் பண்ணி வெளியில துரத்து விட்டுருவான். உறவே இல்லாத அனாதைகளுக்கும் நான் இருக்கேன் உறவாக அப்படின்னு சொல்லி உறவு என்கின்ற ட்ரஸ்டை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் நிறுவனர் அன்பு தம்பி அருணை இளவல் என் ஹாலித் அகமது திட்டமிட்ட பாதையை திட்டமிட்டு தான்ப்பா அந்த போதையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேசுறதுக்கு வந்திருக்கிறார். மாண்புமிகு நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சக பேச்சாளர் அவர்களே, இந்த நிகழ்வை காண வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. போதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு சமீப காலமா அதிகமான செய்திகள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பக்கம் முகநூல்ல எழுதிக்கிட்டு இருப்பாங்க, என்னன்னா அரசாங்கம் காரணம், காவல்துறை காரணம், இல்ல இவங்க தான் காரணம்ங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம், எந்த பழக்கமும் இல்லாத என்கிட்ட தினந்தோறும் நீங்க எவ்வளவு சரக்கு அடிப்பீங்க அப்படின்னு பொதுமக்கள் என்னை பார்த்து அதிகமா கேட்டிருக்காங்க. நான் அதிக நேரம் வருத்தப்பட்டு இருக்கேன். சில இடத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு உடல்களை எடுக்க போறப்ப ஒரு வீட்டில் வந்து இறந்து ஒரு 2 மாசம் ஆன உடல் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அந்த உடலை எடுக்க போறதுக்கு முன்னாடி கீழே உள்ளவங்க சொல்றாங்க, தம்பி எவ்வளோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாங்க. நான் டயத்தை பார்க்குறேன், அப்போதான் 11 மணி. எந்த நம்பிக்கையில இவங்க எங்களை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சமூகம் இந்த வேலையை செய்யறவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. இது மாதிரி பல இடத்துல நான் நிறைய விஷயங்கள், சில பேர் எங்கள்கிட்ட கேட்பாங்க, தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் அப்படியே சுற்றி இருக்கும், நான் நைட்டு ஒரே இழுவலா அப்படிங்குவாங்க. நம்மளுக்கு அது புரியாது, நம்ம ஸ்லாங்க்கு அது கிடையாதா? அப்பதான் தெரியும் நீ ஏதாவது கஞ்சா பயன்படுத்துவீங்களா அப்படிங்க. ஏன்னா தினந்தோறும் மார்ச்சடி, தினந்தோறும் சுடுகாடு போறப்ப இந்த வார்த்தைகள் அதிகமா செவிச்சாச்சிருக்கேன். அப்பதான் நான் வருத்தமும் பட்டிருக்கேன். இந்த சமூகம் இவ்வளவு பெரிய பணியில இருந்தாலும் நமக்கான ஒரு கட்டமைப்பு என்ன தெரியுமா? இவங்க தினந்தோறும் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதையும் தாண்டி நிறைய பேர் ஒயின்ஷா வாசல்ல குடிச்சிட்டு இறந்து போனவங்களை நாங்க பார்த்துருக்கோம். நாக்கு தண்ணி இல்லாம வறண்டு போன மனிதர்கள். அந்த இடத்துல ஒரு வழி என்ன தெரியுமா? பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்ற பிள்ளைகள் ரோட்டில் உட்கார்ந்து ஐயோ அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களே நிர்வாணமா கிடப்பார். ஆடைகள் களையப்பட்டு அந்த மதுவுடைய போதை சொன்னோம்ல, திசை தெரியாத பாதை ரொம்ப ஹெவியா போய் ரோட்ல அப்படியே கடந்து வெயில் காலத்துல எல்லாம் அதிகமா பார்ப்போம். அந்த பிள்ளை உட்கார்ந்து சாலையில் அழும் தெரியுமா? ஐயோ அப்பா என் வாழ்க்கையே உங்களை நம்பிதானே இருந்துச்சு, நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய அழுகையை தெரியுமா பார்க்கணும் தெரியுமா? அதெல்லாம் பார்த்துதான் நாங்க புரிந்தோம், போதை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அழிவின் பாதையா தான் இருக்கும். எந்த இடத்துலயும் நாங்க 2 பேருமே எதிரணின்னு தான் சொல்லிக்கலாம். இங்க விவாதம் பண்ண வரல, போதை ஆபத்தானது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காவல்துறை தான் இதுக்கு காரணம், காவல்துறை தான் பிடிக்கலன்னு. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளுடைய மௌனம். நம்ம அருகிலே ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம், அவர்களுக்கு தகவல் சொல்றது இல்லை. அதிகாரி நம்மள்ட்ட சொன்னாங்க, எங்களுக்கு தகவல் கொடுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை நிச்சயம் எடுப்போம்ட்டு. அந்த தகவல் தான் இன்னைக்கு வேணும். நம்ம கூட சக நண்பன் இருப்பான், அவன் ஏதோ ஒரு தவறான பாதைக்கு போறான், ஏதோ ஒன்று பயன்படுத்துறான்னு நம்மளுக்கு தெரியும். அவனை ஊக்கம் தான் படுத்துறன்னு தாண்டி அவனை திருத்துறதுக்கான எந்த வழியும் நாம் செய்வதில்லை.
சின்ன ஒரு புகையில ஆரம்பிச்சு ஒரு ரவுண்ட் தாங்க, ஒரே ரவுண்டா, யாருக்கு தெரியாது, பரவாயில்ல அப்படின்னு ஒரு மதுவுல தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு இரண்டாவது பாகம் என்னவாவது அவனுக்கு பணம் தேவைப்படுது, மூணாவது அதுக்கு அடிமையாகும். அடிமையானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? பெற்றோர் அடிக்கிறார். நிறைய பெற்றோர்களை நாங்க அரசு மனநல காப்போம் அடிக்கடி போவோம். இந்த ரோட்ல உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் அரசு காப்பகத்துல விட போறப்ப போவோம். அங்க நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் புள்ள என்கிட்ட பேசி பல வருஷம் ஆச்சுங்க, என்ன அடிக்கிறாங்க, நான் 10 மாசம் கருவுல சுமந்து சுகப்பிரசவமா நான் பெத்தெடுத்தேன், அந்த வலி கூட அவனுக்கு என்னன்னு தெரியல, இவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த மாணவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நிலைக்கு இவன் ஒரு ரவுண்டு தொடங்கின விஷயம், ஒரு சந்தோஷம் தொடங்கின விஷயம், உங்களுடைய பாஷையில சொன்னா ஒரு கெத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் கடைசியாக மனநல காப்பகத்தில் அங்க வந்துட்டு என் புள்ள என்ன போட்டு அடிக்கிறான், அவன் அடி கூட எனக்கு வலிக்கல, என் புள்ள திருந்திடுவானா சார் அப்படின்னு அந்த டாக்டருடைய காலில் விழுந்து கதறப்ப அந்த வலி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு சமூகத்துடைய இளைஞர்களை பாக்குறப்ப இவர்கள் தான் இந்தியாவுடைய தூண்கள் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இவங்க தான் இந்த அரசாங்கத்தையும், நாளைக்கு இவங்க தான் தலைமையை இருக்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைய தலைமுறைகள், நாளைய விடிவெள்ளி இப்படி என்னென்னமோ திட்டங்கள் இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு கொண்டு வருது, எல்லாத்தையும் அழித்து இன்னைக்கு போதை என்ற ஒரு பாதையில் நம்ம இன்னைக்கு பயணம் செய்யறோம். நடுவுல சமீபத்துல ஒரு அமைப்பு ஒரு நிகழ்வு ஒன்று நடத்திருந்தாங்க. பல கல்லூரி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாணவர்கள், ஜெயிச்ச மாணவர்களுடைய பேச்சு நடக்குது. அப்ப நான் எப்போதுமே அந்த நிகழ்வுல போய் கலந்துப்பேன். அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி நிச்சயம் அந்த நிகழ்வுக்கு போவேன். காரணம் என்னன்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கை மிக சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு, என்னை டெஸ்ட் பண்றதுக்கு அந்த நிகழ்வுக்கு போவேன். அப்ப அந்த நிகழ்வுல ஒரு மாணவி பேசுறா, நான் ஒரு நாள் எங்க அப்பா நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நல்லா சம்பாதிச்சாரு, நல்ல நிலைமையில நாங்க சொத்தெல்லாம் வாங்கணும், திடீர்னு அவர் மது பழக்கம் வருது. உடனே என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் பள்ளிக்கு போயிட்டு வந்தேன், திடீர்னு சக மாணவிகள் சொல்றாங்க, யாரோ அங்க ஒரு ஆம்பளை நிர்வாணமா நின்று கொண்டு ரொம்ப ஆபாசமா குடிச்சிட்டு பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறப்ப அந்த மாணவி நினைக்கிறா, நம்ம அப்பாவா இருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நினைக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு போய் பாக்குறா, அவங்களுடைய அப்பா தான் அந்த இடத்துல நிக்கிறார், நிர்வாணமா, தன் மகன் கூட தெரியாமல். ஐயா நடுவர் சொல்லி இருந்தாங்கல்ல, முதல்ல 3 வச்சிருக்காங்க, அவன் மதுவே எனக்கு போதுங்கிறான், மதுக்கு அப்புறம் என்ன வருது, அந்த பெண்ணை கற்பழிக்கணும். இந்த நடுவுல எனக்கு தொந்தரவா இருக்குன்னு குழந்தை எப்படி அடிக்கிறானோ, இந்த மது அதை விட மோசமா போய் தன்னுடைய மகள் என்று தெரியாத அளவுக்கு அந்த தந்தை பேசுறார். உடனே வராங்க, அவரை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிடறாங்க. சில மாதங்களில் உடல்நிலை பாதிக்கப்படுது. அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்ப அம்மாவுக்கு கேன்சர் ஆகுது. 2 பேரும் ஒரே நேரத்துல இறந்து போறாங்க. அந்த பிள்ளைகள் நிர்கதையா நிக்குது. அப்ப கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்க போறாங்க, நான் படிக்கணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, என்னால பார்க்க முடியல அப்படின்ட்டு. உடனே அது தெரிஞ்சு இந்த ஃபவுண்டேஷன் மூலம் எடுத்து படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை சொல்லுது, நான் வாழ்வில் உச்சக்கட்ட வறுமையை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். எனக்கு 3 பெண் பிள்ளைகள், நாங்க தனியா நின்று இந்த இடத்துல கஷ்டப்பட்டோம் அப்படின்னா என் தந்தை அருந்தின மது. இது திட்டமிட்ட பாதையாக தான் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது. அதையும் தாண்டி போதையாளர்களை எதிரியாக பார்க்காதீர்கள், அவர்களிடம் அன்பாக பேசுங்கள். உங்கள் அருகில் ஒருத்தவர் இதற்கு அடிமையாகி இருந்தால் நிச்சயமாக அவரை மீட்கக்கூடிய முயற்சி நாமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கின்றது. நண்பர்கள் என்ற போர்வையில் வெறும் அவர்களை ஒரு பள்ளத்துக்குள் தள்ளுறதை தாண்டி அவர்களுக்கு எடுத்துக்கூறி மறுவாழ்வு, உடல் ஆரோக்கியம், இப்படி நிறைய விஷயங்கள் அவர்கள் கூட பயின்று. ஒரே விஷயம், எதுக்கு இந்த இதுக்குள்ள போறாங்கன்னா எனக்கு மனசு வலிக்குது. அப்ப நான் எல்லாம் டெய்லியும் அடிக்கணும். எல்லாருக்குமே மன கஷ்டம் இருக்கதான் செய்யும். மன கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. தோல்விகள் இல்லாத வாழ்க்கைகள் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அவர்களிடம் கேட்டுக்கோங்க, எல்லார் வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதற்கு போதைதான் வழி என்றால் நிச்சயம் கிடையாது. நேரங்கள் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல செய்திகளை சொல்லிட்டு அமர்ந்திருக்கார் அன்பு தம்பி காளிதவன். உண்மையிலேயே அவர் சொன்ன விஷயத்துல ஒரு இந்த சமுதாயம் நம்மளை எல்லாம், இந்த இளைஞர்களை எப்படியெல்லாம் மது போதைக்கு அடிமையாக்குவதற்கு என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
ஆனால் இன்னைக்கு உள்ள காலத்துல குடிகாரன் அப்படிங்கிற பேரை மாற்றி மது பிரியர்கள் அப்படி என்று சொல்லி ஊக்கம் கொடுத்ததின் விளைவு இன்னும் பல பேரை அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை கூட அற்புதமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் அன்பு தம்பி. அவருக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக உலகறிந்த பேச்சாளர் அன்பு சகோதரி தீட்சா அவர்கள் உலகத்தினுடைய எதிர்காலத்தின் தலைவர்களாக வரக்கூடிய அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, காவல்துறை நண்பர்களே, பேராசிரியர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்திய திருநாட்டினுடைய குடிமக்கள் என்ற அடிப்படையிலே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே அகமகிழ்கின்றேன். நம்முடைய தமிழர் தொலைக்காட்சி வாயிலாக நம்முடைய மக்களுக்கு, குறிப்பாக எதிர்காலத்தினுடைய சந்ததியினராக வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப சிறப்பான தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, போதை அப்படிங்கிறது திட்டமிட்ட பாதையா, திசை தெரியாத பாதையா அப்படின்னு. நிச்சயமா திசை தெரியாத பாதை அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்களே. எப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள்லாம் போதையை விட இன்னொரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. என்ன அப்படின்னா, ட்ரெண்டி, ஃபேண்டசி, ஃபேஷன், மாடர்ன் இப்படின்ற இந்த டெக்னாலஜி வேர்ல்டுக்கு கீழே இன்னைக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் ரொம்ப பெரிய காரணம். திசையே தெரியாம அவங்க போய் இந்த மதுக்களுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என் பக்கத்து வீட்டு பையன் எஃப்எஸ்எல் பைக் வாங்கிட்டான், நானும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சாப்பிடாம அடம் பிடிச்சு தன்னுடைய தாலி கைத்த அடமானம் வச்சு அந்த அம்மா பைக் வாங்கி கொடுக்குறாங்க. 100ல போறான், கொஞ்ச நேரத்துல 108ல திரும்பி வரான். உண்மையான விஷயமா இல்லையா? உண்மையான விஷயம் தானே? அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது படபடக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் திசை தெரியாம போய்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு அத்தனை பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. இந்த கல்லூரி பல சான்றோர் பெருமக்கள், இன்றைக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், உலக நாடுகள்ல பல்வேறு துறைகள்ல தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை உருவாக்கின மாபெரும் கல்லூரி. அவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? எப்படி வந்திருப்பாங்க? சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பு பிள்ளைகளை ஒன்னே நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். லவ் பண்ணுங்கப்பா, லவ் பண்ணுங்க. என்னமா நீங்க எங்க வந்து என்ன சொல்றீங்க? உங்களை நீங்க லவ் பண்ணுங்க, உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கங்க. ஒரு மனுஷனுடைய ஆகச்சிறந்த சாதனை என்ன தெரியுமா? எந்தவித நோய் நொடியும் இல்லாம அவனுடைய ஆரோக்கியத்தை அவனே பாதுகாத்துட்டு வாழ்றான்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய ஆகப்பெரிய சாதனை. இன்னைக்கு முடியுதா நடுவர்களே? இன்னைக்கு எல்லார் வீட்லயும் என்ன ஃப்ரீயா இருக்கோ இல்லையோ, சுகர் ஃப்ரீயா இருக்கு. அம்மா தானே பிள்ளைங்களே, நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி, ஏன் அம்மா அப்பா, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் அடிப்படையில திசை தெரியாம போயிட்டு இருக்கோம். இந்த போதை பழக்கங்கள் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு சொன்னா, நம்ம என்ன சொல்றோம், நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. கஞ்சாவா இருக்கட்டும், இல்ல மதுவா இருக்கட்டும், இன்னும் நிறைய நம்ம பசங்க பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் பவுடரு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. இதன் அடிப்படையில இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்க்கணும். என்ன அப்படின்னா, மொபைல் போன். மொபைல் போன் இன்னைக்கு ரொம்ப பெரிய அடிக்ஷனா வந்துருச்சு. அது ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கு மதுவுக்கு கீழே அடிமையாக போறதுக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் அதிகபட்சம் அம்மாக்கள் சோறுன்றதுக்கு முக்கிய பெரிய காரணமா இருக்கிறது என்ன? மொபைல் போன். அதுல இதுதான் வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இல்லாம என்ன விஷயங்கள் வேணா வருது. குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்து அதை பிரதிபலிக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு சரியான பிள்ளைகளா வளரணும்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனான நீங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் சரியான பாதையில போகக்கூடியவங்களாக இருக்கணும். அப்ப இந்த திசை தெரியாத விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதுல இருந்து, அந்த டைவர்ஷன்ல இருந்து நம்ம முதல்ல நம்மளை பிடிச்சுக்கணும். கஷ்டமான விஷயம் தான் பிள்ளைங்களே இது. சைக்காலஜிக்கலி இன்னைக்கு நிறைய வீடியோஸ் நிறைய பேர் இன்னைக்கு பாக்குறீங்க. நீங்க சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்தணும், எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் நீங்க பார்க்கலாம். நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இங்க எல்லாருக்கும்
ஃபெயில் ஆயிட்டேன், கேம்பஸ்ல செலக்ட் ஆகல, கல்யாண வாழ்க்கை எனக்கு இல்லாம போச்சு, பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்பிற்கினிய சகோதரர்களே, தந்தைமார்களே, எல்லார்கிட்டையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காரணத்துக்கும் நீங்க ஒயின் ஷாப்பை நோக்கியும் மதுவை நோக்கி நீங்க போனீங்கன்னு சொன்னா, வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் மதுமான கடையை வீட்டுல தான் வச்சு நடத்தணும், வீட்டுல தான் வச்சு நடத்தணும். நாங்க இல்லையா? நீங்க என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் நீங்க கொடுக்கிற காசை வச்சு குடும்பத்தை நடத்தி உங்க பிள்ளைய படிக்க வச்சு பிள்ளைய முதல் பட்டதாரியாக்கி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆக வச்சு அவங்கள வேலைக்கு போக வச்சு உங்களை வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு பெண்மணியினால, குறிப்பா படிக்காத பெண்மணியினால சாதிக்க முடியுதுன்னு சொன்னா, இந்த சாக்கடையில போய் நீங்க விழுகிறீங்கன்னு சொன்னா அது திசை மாறிய பாருங்க. உங்களை நீங்க வழிநடத்த கத்துக்கங்க. அப்பதாங்க எதிர்வரக்கூடிய சந்ததியினர் உங்களை பின்பற்றி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு அம்மா அவங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ கட்டிய தாலி கயிறு அழகு கடையிலே இருக்கிறது, நீ பெற்ற பிள்ளை ஆடை இல்லாத உச்சத்திலே நிற்கிறான், 3 வேளை நான் உணவு அறிந்த அந்த காலநிலை எனக்கு மறந்து போயிற்று, வாழ்நாளிலே அடுத்த நாள் எப்படி வரப்போகிறது, நீ அடுத்த நிமிடம் உயிரோடு வருவாயே என்ற திக் சிந்தனையோடு என்னுடைய ஒவ்வொரு நொடிகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை திசை தெரியாத வாழ்க்கை முறையாக தான் இருக்கு. அன்பு பிள்ளைகளே, எதிர்கால சந்ததியினருடைய தலைவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நிர்வாகிக்கக்கூடியவர்களாக நீங்கள் தான் உருவாக வேண்டும். உங்களை செதுக்கிக் கொள்பவர்களாக நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். என்றைக்கும் உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நீங்களே. திசை அறியாத பள்ளியிலே செல்லாமல் திசையினை செதுக்கி செல்லக்கூடியவர்களாக இருங்கள் என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. நல்ல அற்புதமா பேசிட்டு வந்திருக்காங்க நம்ம தீன் சாலு. ஒரு விஷயத்த சொன்னாங்க, திட்டமிட்ட திசை தெரியாம இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியே நல்ல கருத்துக்களை சொல்லி முடிச்சிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல திருவாரூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பிரித்தி அவர்கள் திட்டமிட்ட பாதையை அப்படின்னு சொல்லி பேச வருகிறார்கள். அழகான ஒரு மேடையை ஆக்கப்பூர்வமான ஒரு நோக்கத்திற்காக அமைத்திருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் போற்றுதற்குரிய நடுவர்களுக்கும் இரு அணியிலும் நிறைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் எதிர்கால இந்தியாவை செதுக்க போகிற எதிர்கால சிற்பிகளாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் பட்டிமன்றத்துக்கு வருகிற போது நான் என்னோட இருசக்கர வாகனத்திலே வர ஆரம்பிச்சேன். எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பஸ்ல தான் வந்துகிட்டு இருந்தேன் போன வாரம் வரைக்கும். ஆமா, போன வாரம் சென்னையில ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு லேட் நைட்ல திரும்பி வருகிற போது பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு நேர் எதிர் சீட்ல இருந்த ஒரு மது பிரியர் என்னை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அழகா பிறந்தது ஏன் தப்பா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அழகா இருந்தா பார்க்க தானே செய்வாங்கன்னு சொல்லி நானும் கண்டுக்கல. கண்ணாடி பார்த்திருக்கலாமா? கண்ணாடி வெட்டிச்சு போய் தப்பான நடிக்கும். கண்ணாடி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா? தானாவே தெரியும். சரி பார்த்துட்டு போட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு இருந்தவரை என்னை பார்த்து அப்படின்னாரு. கரெக்டா தெரிஞ்சிருக்கு. என்னடா 16 கோட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு நம்மளை பார்த்து உமட்டுறாரு அப்படின்னு சொல்லி திரும்பி நம்மளை பார்த்துதான் இந்த ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறது. திரும்பி என்னை பார்த்து அப்படின்னாரு. அண்ணா, நீ ஏதோ ஃபுல் மப்புல இருக்குன்னு தெரியுது, நீ வேணா கொஞ்ச நேரம் தூங்குங்க, நீங்க வேணா வர்ற ஊர் வந்தப்ப சொல்லுங்க, நான் வேணா எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னேன் நான், தங்கச்சி எனக்கு அப்படியெல்லாம் வாந்தியெல்லாம் வரல, நீ கவலைப்படாம இருமான்னு சொல்லிட்டு அவரு தூங்கிட்டாரு. அவரு எங்க வாந்தி எடுத்துருவாரோன்னு பயந்து சென்னையில இருந்து எங்க ஊரு வர வரைக்கும் நான் தூங்கல. இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்குது உலகம். உனக்காச்சும் பரவாயில்லமா? உங்களுக்குமா? எனக்கு இல்ல ஒருத்தன் சொன்னா ஒரு பொண்ணை பார்த்து, அன்பே உனக்காக நான் தாஜ்மஹால் கட்டினேன், ஃபர்ஸ்ட் முதல்ல வேண்டியது கட்டுறான் தான். பாத்தீங்களா நான் எப்படி போயிட்டு இருக்குது. நடுவர்களே, இந்த தலைப்பை சொன்ன உடனேயே எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. போதையின் பாதையை பத்தி இந்த இடத்துல ஏன் நம்ம பேசணும்? இதை நீங்க ஒரு மதுபான கடை வாசல்ல நின்று பேசியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மறுவாழ்வு மையத்துல இருந்து பேசியிருக்கலாம். படிக்கிற மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவையில, அதுவும் இந்த தினத்துல ஏன் பேச வேண்டும் என்று யோசிக்கிற போது
சொன்னதை போல பட்டாக்கத்தியோடு பொது வெளியில் உலாவுகிற போதையினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை பார்க்கிற போது, போதைக்கு அடிமையாகி 80 வயதை தாண்டிய மூதாட்டியை வன்புணர்வு செய்து கொலை செய்த 20 வயது கூட நிரம்பாத இளைஞர்களை பற்றி செய்தியில் படிக்கிற போது, அம்மா நான் பக்கத்து வீட்டு அண்ணா கூட விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன குழந்தை அடுத்த நாள் அதே அண்ணனால் போதைக்கு அடிமையான அதே அண்ணனால் பிணமாக்கப்பட்டு சாக்கடையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட கதைகளை பார்க்கிற போது, உலகத்தோடு நம்மை இணைக்கக்கூடிய சமூக வலைதளத்திலே கையில பாட்டிலோடும் பள்ளி சீருடையோடும் வீடியோ பதிவிடுகிற இந்த சிறார் கூட்டத்தை பார்க்கிற போது ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்களாக இருப்பவர்கள் இன்றைய இளைஞர்கள் என்கிற கசப்பான உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த வகையில தன் நிலையை மறக்கடித்து தன்னுடைய மதிப்பையும் தான் அளித்து எண்ணம் வண்ணம் எல்லாவற்றையும் குழப்பி பேசுகிற வார்த்தைகளும் நிலை தடுமாற நடையிலும் தள்ளாட்டம் சேர்த்திட சுற்றம் சூழல் மறந்து போன நிலையில் ஊர் உலகத்திற்கே தான் ஒரு காட்சி பொருளாக மாறி தன்னுடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் தானே இட்டுக்கொண்ட கொல்லியாக இருக்கக்கூடிய இந்த போதையின் பாதை திட்டமிட்ட பாதை தான் சொல்லிதான் நாங்க பேச வந்திருக்கோம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சகோதரி பேசுகிற போது அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகளா வளரணும் அப்படின்னு சொன்னா லவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவு செய்து நானும் அதையே தான் சொல்லுகிறேன், லவ் பண்ணுங்க. லவ் பண்ணுங்க, உங்களை பார்த்து சொல்ல முடியாது, இது தவறா போயிடும். லவ் பண்ணுங்க. ஆனா உங்களை நீங்கள் லவ் பண்ணுவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பாக நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நொடியை கூட உங்களுக்காகவே வாழுகிற உங்கள் தாயினுடைய ஒட்டு போட்ட கண்ணல் சேலையை லவ் பண்ணுங்க. உங்களுக்காக அடிமாடு கூட கொஞ்சம் ஓய்வு எடுக்குங்க. உங்களுக்காக அடிமாடை விட மோசமாக உழைத்து கைரேகை இழந்து போன உங்கள் தந்தையினுடைய கைகளை லவ் பண்ணுங்க. தன்னுடைய பிள்ளை வாசனை திரவத்தியோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நாள் முழுக்க வேலை செய்து அந்த நாள் முடிகிற பொழுது தைல வாசனையோடு உறங்குகிற பெற்றோர்களை லவ் பண்ணுங்க. ஒருபோதும் உங்களுக்கு போதையின் பாதைதான் இடமே தெரியாது. நம்மளுடைய டெல்டா பகுதிக்கு என்ன பெருமை தெரியுங்களா? நம்முடைய மண்ணு தான் பெருமை. அந்த மண்ணுல நீங்க எதை போட்டாலும் உரமா மாறும். ஒரு குப்பையை போடுங்க உரமாயிடும், ஒரு காகிதத்தை போடுங்க உரமாயிடும். எதை போட்டாலும் உரமாக மாற்றுகிற இந்த மண் ஒரு விதையை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மரமா மாற்றிடுங்க. ஆக எதை உரமாக மாற்ற வேண்டும், எதை மரமாக மாற்ற வேண்டும் என்கிற அறிவு உயிரற்ற மண்ணுக்கு கூட இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு உயிருள்ள மனிதர்கள், ஆறறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் போதையிலே திளைத்திருக்கிறார்களே. இது திசை மாறிய பாதை இல்லை நடுவர் அவர்களே. திட்டமிட்டு தானா போய் தலையிலாதான் குதிப்பேன்னு சொல்லி விழுந்த திட்டமிட்ட பாதை தான் இது. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், திட்டமிட்ட பாதை அப்படிங்கிறதுக்கும் திசை மாறிய பாதை அப்படிங்கிறதுக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். ஒரு குழி இருக்குது, அந்த குழி இருக்கிறதே தெரியாம ஒருத்தர் போய் கால் தவிர இந்த குழியில விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது திசை மாறிய பாதை. ஆனா அந்த குழியில நமக்கு முன்னாடி நடந்து போன 10 பேரும் அந்த குழியில விழுறாங்க, அவங்களால எழுந்திருச்சு வர முடியல, மீள முடியாமல் அந்த குழிக்குள்ளேயே இறந்து விடுகிறார்கள் என்பதை பார்த்த பிறகு கூட நானும் போய் அதே குழியில தான் விழுவேன்னு சொல்லி விழுவது திசை மாறிய பாதை கிடையாது, தனி மனிதன் தேர்ந்தெடுக்கிற திட்டமிட்ட பாதை என்பதை நாம் புரிந்து கொள்கிறாங்க. ஒரு சிறுகதை வரப்பதாங்க படிச்சேன். ஒரு மதுபான கடையில ஒரு சின்ன பையன் டேபிள் தொடச்சிட்டு இருந்தான். அப்ப ஃபுல்லா குடிச்சிருந்த ஒரு குடிகாரன் சொன்னாரா, தம்பி இங்கெல்லாம் வராதப்பா, இங்கெல்லாம் வேலை செய்யாத, ஏன்னா நாளைக்கு நீ இந்த பழக்கத்தை கத்துக்கிட்டு என்னைய மாதிரியே ஒரு குடிகாரனா மாறி இந்த கடைக்கு நீ திரும்பி வந்துருவ, அதனால இந்த வேலைக்கு வராதன்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரா, என்ன வராதன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ இந்த பக்கம் வராத, அப்படி வந்தீனா நாளைக்கு தந்தையை இழந்த உன்னுடைய மகனும் என்னை போலவே இதே மதுபான கடையில் டேபிளை குறைக்க வேண்டிய நிலை வரும்னு சொன்னா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம வாழ்க்கையில போட்டாங்க. பெண்கள் மேஜிக்காக இப்படி கையை சுத்தின உடனே நம்ம கையில பாட்டில் வந்துருமா, இப்படி கையை சுத்தின உடனே நம்ம கையில போதை பொருள் வந்துருமா? கிடையாது. இதை திட்டம் போடுறாங்க. திட்டமிட்டு வேதி அந்த ஃபார்முலாலாம் வச்சு அதை தயாரிச்சு
விளைவிச்சு அதை பதப்படுத்தி அதை பாதுகாத்து அதை விற்கிறாங்க. அப்படி திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு மதுபானத்தை தேடி போய் குடித்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளையே வீணடிக்கிறான்னு சொன்னா இது திட்டமிட்ட பாதை தான். இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பாருங்களேன், புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லி கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு வரியில போடுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய திரையில அந்த நடிகர் புகைப்பிடிச்சிட்டு இருப்பாரு. மதுபானம் உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லி படம் தொடங்குறதுக்கு முன்னாடி சின்ன எழுத்துல, அது கண்ணுக்கு கூட தெரியாது, பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும், அப்படி ஒரு எழுத்துல போடுவாங்க. ஆனா படம் முழுக்க பார்த்தா நடிகர் பல இடங்களை முடிச்சுட்டு பாருங்க. ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறேன்னா, ஒரு நடிகரை பார்த்து அவரை தன்னுடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளுகிற இளைஞன், அந்த நடிகர் இப்படி போனா இந்த பையன் இப்படி பண்ணுவான், அந்த நடிகன் ஒரு புது சட்டை போட்டா இந்த பையன் ஒரு புது சட்டை போடுவான். அந்த நடிகன் போதையோடு பேசுவதையும் சிகரெட்டை கையில பிடிச்சுக்கிட்டு பந்தா காட்டுவதையும் ஹீரோயிசம் என்று கற்பித்தால் அந்த நடிகரை பின்பற்றுகிற மாணவர்களும் இளைஞர்களும் அதைத்தான் ஹீரோயிசம் என்று எடுத்துக் கொள்வார்கள். இதுதான் நீங்க இந்த சமுதாயம். எனக்கு ஒரு ஞாபகம் என்னன்னா, நீ சொல்றீங்க பாருங்க, ஒரு ஹீரோ இப்படி பண்ண உடனே அவனும் பண்ணுவான், ஒரு ஹீரோ தம்படிச்சானா அதே போல அவனும் பண்ணுவான். இதை கேட்கிறப்போ எனக்கு என்னன்னா, ஒரு மனுஷன் தொப்பியா மாதிரி ஒரு கதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த தொப்பி எடுத்து தலையில வச்ச உடனே குரங்கை எடுத்து வச்சுக்கணும், அந்த தொப்பியை தூக்கி போட்ட பிறகு குரங்கு தூக்கி போட்டுருமா. அதே போல ஒரு நடிகனை பார்த்து இந்த இளைஞர்கள் குரங்காக மாறிவிட்டீர்களோ என்கின்ற தோணில எனக்கு தோணுது. நீரின்றி அமையாத உலகு என்று எழுதினார்களே, எங்களுக்கு நீரின்றி அமையாத உலகம் வேண்டும். ஆம், மது நீரின்றி அமையாத எதிர்கால புதிய உலகம் எங்களுக்கானதாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு தனி மனிதன் தானே தேர்ந்தெடுத்து விழுகிற பாதையாக இன்றைக்கு போதையின் பாதை இருப்பதால், போதையின் பாதை என்றென்றைக்கும் திட்டமிட்ட பாதைதான் என்ற கருத்தை முன்வைத்து என்னுடைய கருத்து தான் நடுவருடைய தீர்ப்பாகவும் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்ததற்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அவருக்கு உண்டான பாணியிலேயே, பட்டிமன்ற பாணியிலேயே அவர் அருமையா பேசியிருக்காங்க திருவாரூர் திருத்தி அவர்கள். இன்னைக்கு விவசாயத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசுவோம். விவசாயம் ஒரு கவிஞர் கூட எழுதுறதான், எங்களிடம் நஞ்சை உண்டு சாகுபடி உண்டு, எங்களிடம் நஞ்சை உண்டு சாகுபடி உண்டு, ஆனால் இன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆயிட்டேன். விவசாயம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல காலையில கஞ்சை சாப்பிட்டு கஞ்சை குடிச்சிட்டு நம்ம விவசாயத்துக்கு போனா, இன்னைக்கு காலையில ஏந்திரிச்ச உடனே கஞ்சாவை தண்ணி போற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வேதனையில சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருக்கு பதில் சொல்றதுக்கு எங்க அதிராம்பட்டினம் இந்த கல்லூரியை சார்ந்த அருமை தம்பி சேக் உமர். அளவிலா அருளும் இலகுவோர் இறையும் இனியவர் போற்றி புகழனைத்தும் இங்கு கூடி இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், வந்திருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், அன்பு கலந்த அறிவார்ந்த நடுவர் அவர்கள், சக பேச்சாளர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்பதாக. இங்கு போதையின் பாதை திட்டமிட்ட பாதையா, திசை தெரியா பாதையா என்ற இரு தலைப்புகளுக்கு மத்தியில் அழகான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் திசை தெரியா பாதையா என்ற தலைப்பில் வாதிட வந்திருக்கிறேன். போதையின் பாதை திட்டமிட்ட பாதையாக இருந்திருந்தால் எந்த ஒரு ஆண்மகனும் தனது தாயின் தாலியை அறுத்து மது அருந்த மாட்டான். போதையின் பாதை திட்டமிட்ட பாதையாய் இருந்திருந்தால் எந்த ஒரு குடும்ப தலைவன் தந்தையும் தனது குடும்பத்தை சீரழிக்கும் மதுவை குடிக்க மாட்டான். போதையின் பாதை திட்டமிட்ட பாதையாக இருந்திருந்தால் எந்த ஒரு ஆண்மகனும் தன்னை ரவுடியாக மாற்றி கஞ்சாவை அருந்த மாட்டான், விற்க மாட்டான். போதையின் பாதை திசை தெரியா பாதைதான். அருமை நடுவர் அவர்களே, சிலந்தி வலை நாம் பார்த்திருப்போம். சிலந்தி வலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சிலந்தியின் பல சிரமங்களுக்கு பிறகு அந்த வலை கட்டப்படுகிறது. ஆனால் அந்த சிலந்தி அந்த வலை எதற்கு கட்டுகிறது? சிலந்தி வலையை திட்டமிட்டு கட்டியது. ஆனால் அதில் சிக்கக்கூடிய பூச்சிகள் திசை தெரியாமல் போய் அந்த வலையில் சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் மாட்டி தவிக்கிறது. இது திட்டமிட்ட பாதை. போதை
திசை தெரியாமல் மாட்டுபவர்கள்தான் இளைஞர்களும் யுவதிகளும், இன்றைய நாட்டினுடைய குடிமகன்களும். குடிமகன்களும் சிறப்பு. இந்த இடத்தில் பல வள்ளுவர்களின் கருத்து, காந்தி அடியார்கள், எனது தேசத்தந்தை காந்தியடிகளாரின் கருத்து, இன்னும் அண்ணாவின் கருத்து, இப்படி பலரினுடைய கருத்து இருக்கிறது. இறுதியில் இவர்கள் அனைவரும் போதை அருந்தியவர்கள். போதை குடித்தவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? போதையோடு ஒருவன் வாழ்ந்தால் அவன் வாழுவதற்கு தகுதியற்றவன், அவன் பிணத்திற்கு சமமானவன் என்று சொல்லுகிறார். போதையில் ஒருவன் இருக்கும் பொழுது திசை தெரியாமல் மாறுகிறான், அவன் பயணத்தை மறந்து விடுகிறான், அவனது இலக்கை விட்டும் தூரமாகி விடுகிறான். இன்றைய சில இளைஞர்களின் நிலை, கல்லூரிக்கு ஒரு திசையோடு ஒரு திட்டமிடுதலோடு படிப்பதற்காக வருகிறார்கள். ஆனால் நண்பர்களினுடைய பழக்கங்கள், நண்பர்களினுடைய நட்பின் காரணமாக போதையில் திசை தெரியாமல் மாறுகிறான். வந்தவன் படித்து குடும்பத்தை வாழ வைத்து நான் வளர்ந்து என் நாட்டையும் என் தேசத்தையும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்லூரிக்கு வருகிறான், பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறான். ஆனால் சேரக்கூடிய நண்பர்கள் அவனை வழிகெடுத்து விடுகிறார்கள். அவன் திட்டமிட்டது கல்வியில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான், போதையில் மாட்ட வேண்டும் என்றில்லை. நண்பர்களால் தான் திசை மாறுகிறான். இந்த போதை திட்டமிட்ட பாதை கிடையாது, திசை தெரியா பாதை. போதையை பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி ஒரு செய்தி சொல்றாங்க. மது போதை மனிதன் அருந்த ஆரம்பித்து விட்டான், சுய நினைவை இழந்து விடுகிறான், சுய உணர்வை இழந்து விடுகிறான், சுய சிந்தனையை இழந்து விடுகிறான். திட்டமிட்டு யாரும் போதையை அருந்துவது கிடையாது. போதை அருந்தக்கூடியவர்கள் 1000 காரணங்களை விடுகிறார்கள். காரணம், வாழ்க்கையில் பிரச்சனை, செய்யக்கூடிய வேளையில் உடம்பெல்லாம் சோர்வடைந்து விடுகிறது. ஆனால் குடிக்கக்கூடியவர்கள் கவலையாலும் உடல் சோர்வாலும் பிரச்சனைகளாலும் குடிக்கிறார்கள் ஆண்கள். அதே சமயம் இங்கு இருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள் குழந்தையை ஈன்றெடுக்கும் போது அவர்களினுடைய உடல் பட்ட வேதனையை இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிராலும் பெற முடியாது என்று சொன்னால் அதில் வேறு ஒரு கருத்து இருக்க முடியாது. எந்த தாயாவது 10 மாதங்கள் குழந்தையை சுமக்கும் பொழுது குழந்தையினுடைய வலியின் காரணமாக, அந்த பிரசவத்தினுடைய நேரத்தின் காரணமாக எந்த தாயாவது மது அருந்திய வரலாறு எங்களிடத்தில் உண்டா? பிரச்சனைகள் என்பதாக தீர்வை நாங்கள் திசை மாறி மதுவிற்கு சொல்லுகிறோம். ஆனால் திசை இருக்கிறது. வாழ்வில் அழகாக சொன்னார்கள், உங்கள் ரோல் மாடலாக நீங்கள் காதலிக்க வேண்டியது உங்களை தாண்டி உங்களது பெற்றோர்களை நீங்கள் காதலிக்க வேண்டும். இன்றெடுத்த பெற்றோர்களின் உணர்வை புரிந்து கொண்டவன் மதுவில் திசை மாற மாட்டான். மதுவில் திசை மாறியவன் தன்னுடைய பெற்றோர்களை யோசிப்பது கிடையாது, தனக்கு பின்னால் இருக்கும் எதிர்காலத்தை பற்றியும் யோசிப்பது கிடையாது. அந்த காந்தியடிகள் சொன்ன வரிகள் என்ன தெரியுமா? மது அருந்தியவன் இந்த உலகத்தில் மிருகத்திற்கு சமம். அவனுக்கு மனைவி தெரியாது, குழந்தை தெரியாது. யாருக்கு? மிருகத்திற்கு. அதே போன்று இன்றைய காலத்தில் திசை மாறி குடித்து போதையால் மதுவால் சுய நினைவு இழந்த பல மிருகங்களினுடைய வரலாற்று செய்திகளை பதிவு செய்தி யுவதிகள் இந்த தேசத்தை வளர்க்க வேண்டும் என்ற திட்டமிடுதலோடு வாழும் பொழுது, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது, எதிர்கால திட்டத்தோடு பயணிக்கும் போது அவர்களினுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கிறது. தவறான பழக்கங்கள், போதை வஸ்து பொருட்களில் திசை தெரியாமல் போய் மாட்டுவதன் காரணம் வாழ்க்கையை திசை தெரியா கேள்விக்குறியாக மாறி போதையின் பாதை திட்டமிட்ட பாதை கிடையாது, திசை தெரிந்த பாதைதான் என்று எனது வாதத்தை விடைபெறுகிறேன். சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார். பேசினாரு. கல்யாண வீடெல்லாம் பார்த்தீங்களா, செலத்தி விஷயத்தை பத்தி சொன்னார். கல்யாண வீடு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண வீட்டுல பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு ஒரு இது பாருங்க. ஒரு கல்யாணம் தடப்படாம நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது தாலி கட்ட போறாரு மாப்பிள்ளை. அந்த நேரத்துல விருந்து நடக்குது. ஒரு சைடு விருந்து வைக்கிறப்போ கறி வைக்கணும் அப்படின்னு சண்டையெல்லாம் வரும். கறி வைக்கணும்னா சண்டை வரும். அப்படி விருந்து நடக்கிறப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்தவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த சாப்பாட்டு இலையில 8 கால் பூச்சி விழுந்துருச்சுங்க. அப்ப சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன என் சாப்பாட்டுல 8 கால் பூச்சி விழுந்துருச்சு. பொண்ணோட அப்பாவுக்கு என்ன கவலைன்னா, 2 பவுன் கம்மியா போட்டமே, இதுக்கு என்ன பண்ண போறாயோ அப்படிங்கிற கவலையில இருக்காரு. இவன் 8 கால் பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவருக்கு கல்யாணம் நின்றுமோ அதுமோ தெரியல. உடனே என்ன பண்றாரு, இதை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணோட அப்பா அவர்கிட்ட போயிட்டு கேட்டாரு, ஐயா ஐயா என் பொண்ணுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த வரன் அமைஞ்சிருக்கு, தயவு செய்து இது ஒரு சின்ன தப்பு தானே, கோச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவரு, அதெல்லாம் முடியாதுங்க, எப்படிங்க, எப்படி 8 கால பூச்சில 7 காலம் தான் இருக்கணும், ஒரு காலம் எங்க அப்படின்னு கேட்டாங்க. குடிச்சு குடிக்க குடிச்சுட்டு அவன் என்ன பண்றானே தெரியல. அப்புறம் பார்த்தாரு மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா சுதாரிச்சு ஒரு காலை மண்டபத்தில் இருக்கிற ஒரு 8 காலை பிடிச்சி அந்த காலை வச்சு சமாளிச்சுட்டாருன்னு வைங்களேன். குடிகாரம் என்னென்ன வேலை வேணுமான்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய ஏற்படுத்தியிருப்பாங்க. கல்யாணம் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கேன், ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு வைங்களேன், சந்தோஷத்துக்கு சந்தோஷம் தராவாங்க. அப்ப செத்து போயிட்டாங்க, அப்பதான் செத்து போயிட்டாங்க. சோக தாங்க முடியல மாப்பிள்ளை போட்டு சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே, சந்தோஷத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரக்கு வேணும். இதுதான் சொன்னாங்க. ஒரு போகு முதலா சரக்கடிச்ச கத்து தந்தா அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டுடு வேண்டாம். பாட்டு எட்டுல அவள இன்னொரு புள்ளு சொல்றாங்க. இன்னைக்கு திட்டமிட்ட பாதையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பு தம்பி ஒவ்வொரு அருமையா பேசிட்டு அமர்ந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல இந்த கல்லூரியுடைய ஒரு மிக சிறந்த பேச்சாளர், பேராசிரியர், நம்ம சொல்லணும்னா இந்த பட்டிமன்றம் நடப்பதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் அகமது சையது கபீர் அவர்களுடைய மகள் மரியம் டிவி அவர்கள் பேச அழைக்கிறேன். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என் அப்பன் நண்பால் எழுதிய தமிழே, உன்னை பெண்பால் என நினைத்தே உன்னை அன்பால் தினம் தொழுதோம். பண்பால் என்னை வளர்த்தே இனி சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே, உன்னை அழிக்க இந்த உலகில் யாரும் இல்லை. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய பல தமிழ் சான்றோர்களை அவையில் வைத்து எனது உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கான பட்டிமன்ற தலைப்பு என்னவென்றால், போதையின் பாதை திட்டமிட்ட பாதையா திசை தெரியாத பாதையா? நிச்சயம் சொல்கின்றேன், இந்த போதையின் பாதை திட்டமிட்ட பாதைதான். ஏன் தெரியுமா? திட்டமிட்ட பாதைனா என்ன நபர்களே? இப்போ ஒரு தனி நபர் தவறு செய்யறானா அது திசை தெரியாத பாதைன்னு சொல்வீங்க. அதுவே இந்த சமூகமும் கலாச்சாரமும் சூழலும் ஒருத்தருக்கு செய்ய சொல்லுதுன்னா அதை திட்டமிட்ட பாதை தானே சொல்லுவீங்க. அதைத்தான் நண்பர்களை சொல்கின்றேன், இந்த போதையின் பாதை நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட பாதை தான். எதிரணி உண்மையிலேயே திசை தெரியாம தான் அந்த பக்கம் அமர்ந்திருக்காங்கன்னு நினைச்சேன். திசை தெரியாம தான் இடையில காணாம போயிட்டாங்க. நடுவர்களே, திசை தெரியாத பாதைன்னு சொல்றாங்களே, இப்போ ஒரு குழி இருக்கு, அந்த குழி விபத்துன்னு தெரிஞ்சும் அந்த குழியை மூடி வைக்கலைன்னா அது நீங்க விபத்துன்னு சொல்வீங்களா இல்ல திட்டம்னு சொல்வீங்களா? ஒரு குழி திறந்திருக்கு, அதுல ஒருத்தர் விழுந்துருவான்னு தெரியுது, அந்த குழிய மூடி வைக்கலைன்னா அது திட்டம்னு சொல்வீங்களா விபத்துன்னு சொல்வீங்களா? திட்டம். அதைத்தான் நடுவர்களே சொல்கின்றேன். இத்தனை காலம் மது போதைக்கு அடிமையானதற்கு முதன்மை காரணம் என்னவென்றால், நிச்சயமாக இந்த சமூகமும் சூழலும் உருவாக்கிய திட்டம் தான். போதைக்கு ஒரு போதை மரமாய் இதோ உங்களுடன் நான். போதை என்னும் ஆசாமி இன்று பல பெயர்களில் இருக்கின்றார்கள். நகரத்தில் உள்ள பெரிய கடைகளில் தொடங்கி கிராமத்தில் உள்ள பெட்டி கடைகள் வரை, கள்ளச்சாராயத்தில் தொடங்கி கூலிப்பு வரை அனைத்திலும் இந்த மது அடங்கி இருக்கின்றது. நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ இந்த கேனிபலிசம் ஒரு விஷயம் இருக்கு. கேனிபலிசம் என்ன தெரியுமா? மனிதனே மனிதன் மாமிசத்தை சாப்பிடுறது. இப்போ அது அதிகமா வளர்ந்துருச்சு. ஏன் சொல்றது தெரியுமா? வடநாட்டுல ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கான், தன்னுடைய மனைவியையும் தான் பெற்ற அம்மாவையும் என்ன செஞ்சிருக்கானா, கஞ்சாவுக்கு அடிமையாகி அவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர்களை வெட்டி சமைத்து அவனே சாப்பிட்டு இருக்கிறான். இது போதையுடைய உச்சக்கட்டம் நடுவர் அவர்களே. இதைத்தான் நான் போதை திட்டமிட்டது என்று சொல்கின்றேன். இப்பொழுது நிறைய விஷயம் இருக்கின்றது. சொரிய சொரிய சுகமா இருக்குமா, முடிவுல தெரியுமா வலி என்பதற்கேற்ப இப்போ நிறைய பேரு, பல கோடி மக்கள் போதைக்கு அடிமையாகி தன்னையும் கெடுத்துக்கிட்டு தன் குடும்பத்தையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதைனா என்னன்னு நினைக்கிறீங்க நடுவர்களே? போதையில நிறைய வகை இருக்கு. நிறைய வகை இருக்குல்ல. சிகரெட் மட்டும் இல்ல, புகையிலை மட்டும் இல்ல, கஞ்சா,
மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாதை தான் இந்த போதை. அதுதான் திட்டமிட்ட பாதையாக இருக்கின்றது. இப்போ இந்த போதையை நான் திட்டமிட்ட பாதைன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சிலவற்றை மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு பையன் குடிக்க போறான், இன்னைக்கு குடிக்க போறான், இன்னைக்கே முடிவெடுத்து இன்னைக்கே ஒரு பாட்டிலே ஃபுல்லா குடிச்சிருக்கானா? கண்டிப்பா நிச்சயமா முடியாது நண்பர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, டேய் லைட்டா ட்ரை பண்ணுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்தப்ப அவன் தோணிருக்கும், சரி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு லைஃப்ல ஒரு கிக்கு வேணும்னு குடிச்சிருப்பான். இதுதான் நண்பர்களே திட்டமிடல். இது உங்களுக்கு ஒரு தனிநபர் தவறு போல தெரிஞ்சாலும் இந்த சமூகமும் சூழலும் கலாச்சாரம் தான் அவனுக்கு திட்டமிட்டு இந்த போதையை அடிமையாக்கி இருக்கின்றது. இன்னொன்னு என்ன அடியில் உள்ள அக்கா சொன்னாங்க, விளம்பரம் தான். நடுவர்களே நீங்க மதுக்கு விளம்பரம் பண்ணலன்னு சொல்றீங்க, அத வேறு ஒரு வகையில் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த திரைப்படத்துல smoking causes cancer, smoking kills, consumption of alcohol is injurious to health, இப்படி வசனம் எல்லாம் பேசிட்டு அதே திரைப்படத்துல ஹீரோ ஸ்மோக் பண்ணா ஸ்டைல், ஹீரோ ட்ரிங்க் பண்ணா மாஸ்குலினிட்டி, ஆண்மைத்தனம், பார்ட்டி கல்ச்சர்லாம் இருந்துச்சுன்னா சக்சஸ். இது சினிமாவா? இல்ல, இது ஒரு நார்மலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன ரங்கா ஜோக் காட்சியா? அப்படித்தான் இருக்கு. அவங்களே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, திரும்பியும் அவங்களே யூஸ் பண்ணிக்கிடுவாங்களா? இதுதான் இந்த நாட்டோடைய வளர்ச்சியா? டெவலப்மெண்ட் சொல்றாங்க. எதுல டெவலப்மெண்ட் நடந்திருக்காங்க தெரியுமா? இப்போ ஏதோ சிகரெட்னு வந்திருக்கா, ஊதுனா புகை வராதா, ஸ்மெல் வராதா, அத வாங்கி அருந்துற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்திருக்குது. ஏன் சொல்ற தெரியுமா? அது உன்னோட விலை 1000-2000 ரூபாயா இருக்கும் போல ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு காசு ஷேர் பண்ணி அந்த ஸ்மோக்கிங்க வாங்கி அருந்தி பயன்படுத்துறான். இப்போ எதுக்கு ஷேர் பண்ணணுமோ அதுக்கு ஷேர் பண்ணல, எதுக்கு ஷேர் பண்ணக்கூடாதோ அதுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. இங்க இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். மாணவர்கள் தான் இந்த சாஃப்ட் கார்னரா இருக்காங்க. காலேஜுக்கு பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல டாஸ்மாக், பார் கல்ச்சர் எல்லாமே இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? அவங்களோட முக்கிய டார்கெட் மாணவங்க தான். நம்ம அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பிளானா மாறிடக்கூடாது நண்பர்களே. திரையில ஹீரோ செய்யற வேலையெல்லாம் நீ இங்க செஞ்சுனா வாழ்க்கை உனக்கு ஜீரோவாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும். இது என்ன வியாபாரமா? இல்லை நண்பர்களே, திட்டமிடல். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்தியாவுல சுமார் 15-35 வயதுக்கு உட்பட்டோர்ல 30% பேர் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னதை தப்பா நினைச்சிட்டாங்க நண்பர்களே. ஆணுக்கு பெண் நிகரா இப்பொழுது போதையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சுமார் 2%-இருந்து 18% வரை போதை பெண்களால் பயன்படுத்தப்படுகிறது. 1/3 பங்கு போதை பெண்களால் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவு அவல நிலை இருக்கிறது நண்பர்களே. லாபம் தான் இந்த திட்டமிட்ட பாதையோட முக்கிய நோக்கமாவே இருக்கு. ஏன் சொல்றது தெரியுமா? இப்ப ஒரு பழக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு நிரந்தர வாடிக்கையாளர் கிடைப்பான். நிரந்தர வாடிக்கையாளர் கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு காசு வரும். காசை கண்டவன் சும்மாவா விடுவான்? அவன் பாட்டுக்கு புது பொருளா போதையா வெளியிட்டு தான் இருப்பான். அதை இவனுக்கு புது பொருள் வந்துருச்சு, என்னமோ ட்ரெண்ட்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவா நண்பர்களே நம்ம நாட்டோட டெவலப்மெண்டா இருக்கு. இங்க ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை என்னும் பூந்தோட்டம், போதையால் இன்று போராட்டம், தன்னிலை மறக்கச் செய்து தன் விடியலை தேட வேண்டிய கண்கள் காத்திருக்கின்றது முடிவை எண்ணி. எத்தனை தொழில் இருக்குது இந்த நாட்டில், ஏன் விற்பனை செய்கின்றாய் போதை என்னும் எமலை? இந்த போதை உன்னை என்ன செய்யும் தெரியுமா? மது உன்னை மரணமாக்குவதற்கு ஒன்றும் கஞ்சன் அல்ல. நீ அன்பின் மேல் போதை கொண்டால் உன்னுடைய ஆயுள் கூடும், போதையின் மேல் அன்பு கொண்டால் உனக்கு அழிவே கூடும் என்று கூறுகிறேன். தமிழ்ல ஒரு விஷயம் இருக்கு நண்பர்களே. கோல 9ஆ வச்சான், திசைகளை 8ஆ வச்சான், சுரங்களை 7ஆ வச்சான், அறுசுவையை 6ஆ வச்சான், பஞ்சபூதங்கள் 5ஆ வச்சான், சாப்பிடுற சாப்பாடு கூட உணவு தின்னுவது வடை நக்குவது பாயாசம் பருகுவது மோரு 4ஆ வச்சான், அறப்பொருள் இன்பம்னு வாழ்க்கையை 3ஆ பிரிச்சான், அகப்புறம்னு வாழ்க்கையை 2ஆ வச்சான், ஒழுக்கத்தை மட்டும்தான் 1ஆ வச்சா, அதை உயிரா மதிச்சான். இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மோகப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாம் அனைவரும் ஒழுக்கத்துடன் நடக்க வேண்டும் நண்பர்களே. இங்க ஒரு 2 பேர் உரையாடிக்கிறாங்க. ஒருத்தன் போதைக்கு அடிமையானவன், இன்னொருத்தன் போதைக்கு அடிமையாகாதவன். இப்போ போதைக்கு அடிமையாகாதவன் சில உரையாடல் நடக்குது. போதைக்கு அடிமையானவன் ஏதோ வார்த்தையை விட்டுட்டான், அதுக்கு போதைக்கு அடிமையாகாதவன் சொல்றான். கேளுங்க நண்பர்களே, ஏண்டா போதைக்கு அடிமையாகிற? எந்த வேலையும் செய்யாம, எந்த கட்டாயமும் இல்லாம, எந்த வழியும் இல்லாம ட்ரெய்தான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்து வருது தெரியுமா? அப்பா அம்மா கஷ்டம் என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள சோறு தானே வருதுன்னு
நினைச்சு உழைப்பு நான் என்னன்னு அனுபவிக்காம வாழ்க்கையை நான் சுகம்னு நினைச்சு போதையில போய் உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கடன் போட்டு நகையை அடமானம் வச்சு ஸ்கூல்ல டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு ஈஸியான பாதையில காட்டியும் கஷ்டமான பாதை தான் ஃபியூச்சர்ல நம்பி பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், பப்ளிக் எக்ஸாம்க்கு நைட் முழுக்க கிளாஸ்ல டீ வச்சு படிச்சு மார்னிங் அலாரம் வச்சு எழுப்பி டிஎன்பிசி கட் ஆஃப் டொனேஷன் காலேஜ்ல அரியர் கிளியர் பண்ணி சொசைட்டில வந்து வேலை செருப்பால் அடிச்ச மாதிரி ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணி வீட்டுல தண்டை சோறா 4 வருஷம் இருந்து அப்பா தண்டை சோறு திட்டி திட்டி வாயில இறக்கி ஒவ்வொரு வாய் சோறு தொட்டையில சிக்கி இந்த வாழ்க்கையை நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்து எவ்வளோ ஒரு புண்ணியம் உனக்கு வேலை தரணும்னு சொல்லி வேலை கொடுத்தா அந்த வேலையை பிடிக்க போதையில இருந்தாலும் ஒன்ன மாதிரி திசை மாறி பாதையிலடா. அது திட்டமிட்ட எடுத்த அழிவோட பாதை. போதை உன்ன தலையில நீ தான் போதையை தேடி போன, பாட்டில் உன்னை கூப்பிடல நீ தான் பாட்டிலுக்கு அட்ரஸ் கொடுத்த. அந்த திரும்ப ஒரு விஷயத்தை செஞ்சா டெசிஷன், அந்த டெசிஷன் தான் போதையோட பாதை. உழைப்புனா வியர்வை, வாழ்க்கைனா பொறுப்பு, ஆண்மைனா கட்டுப்பாடு. ஆனா நீ என்ன பண்ண? ரிலீஃப்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு லீவ் லெட்டர் கொடுத்த. இன்னைக்கு நான் முன்னாடி நின்று பேசுறேன்னா போதையை ஜெயிச்சுட்டு இல்ல, போதையை ரிஜெக்ட் பண்ணி. இது பில்டிங் கட்டி காசு வேஸ்ட் பண்ண பணக்காரனோட கதை கிடையாது, குப்பத்துல நின்று காப்பாத்தின குணத்தை காப்பாத்தின கதை. இது வில்லனோட ஸ்டோரி கிடையாது, இது லைஃப்ல வெற்றி பெற்ற ஒரு ஆளுநரோட வாணி. அதனால நல்லா கேளு, போதையோட பாதை திசை மாறிய பாதை. கண் திறந்து மனசு வச்சு கடன் திட்டமிட்டு தேர்வு செய்தா அழிவோட பாதை. இதான் உண்மை, இதான் ரியாலிட்டி, இதான் வாணி. நீ நம்பினாலும் நம்பாட்டிலும் இதான் நிசம். ஜல்லிக்கட்டு காலையில் காண்பி வீடு வாசல் திறந்து வாடி வாசல் சென்று நாம் போராட்டம் செய்தோம். அதே போல நம்முடைய இளைஞர்கள் அனைவரும் போதையை மறப்பதற்கு வீடு வாசல் துறந்து வாடி வாசலுக்கு சென்று போதையை எதிர்க்க வேண்டும் என்று கூறி நிச்சயமாக இந்த போதையோட பாதையை திட்டமிட்ட பாதை தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நல்ல ஒரு அடுக்குமொழியில ஒரு அற்புதமான பேச்சு. அப்படியே சட்டன்னு மழை பெஞ்ச மாதிரி ஒரு பேச்சு. நல்ல செய்திகளை நல்ல அருமையா சொல்லி அற்புதமா பேசிட்டு அமர்ந்திருக்காங்க நம்ம மரியப்பி. அவங்க சொல்றப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க, போதனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு. போதனா மது மட்டுமா, கஞ்சா மட்டுமா? போன் போதை தானே? அது மட்டும் இல்லை, காதலுக்கு ஒரு போதை தான், பணமும் ஒரு போதை தான். ஒரு ஆணுக்கு பெண் போதை, பெண்ணுக்கு ஆண் போதை. நீங்க வந்து ஆம்பளை 2 பேர் பேசிக்கிட்டாமீங்கள, போன்ல பேசுறாங்க, எப்படி நம்ம பேசுவான்? மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள இருக்கு? சீக்கிரம் வாடா கடை முடிய போறீங்க, சீக்கிரம் வாடா. அது வாட்ட ஓவர வாடையா இருக்கும். 2 ஆம்லெட் வாங்கிட்டு கப்பு தண்ணி வாங்கிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்னு வேகமா பேசுவோம். இது ஆம்பளை, இதே பொம்பளை பிள்ளைக்கு பேசுவோம். இது கூட போதை. இது இவங்களுக்கு போதை என்றால் சில பேருக்கு பணம் என்பது போதை. பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும். போதையில் இத்தனை வகை இருக்கு. அந்த இதெல்லாம் போதை இருக்குன்னு சொல்லி அந்த மரியம் தெரேசா அருமையா, மரியம் பிவி அருமையா பேசிட்டு அமர்ந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக அந்த கல்லூரியை சார்ந்த மாணவி நந்தினி என்கின்ற பேச்சாளர் வருகை தந்து பேசியிருக்கார். நல்ல கரவசு போடுறாங்க. மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என் மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நடுவர்கள் மூலமாக எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு போதையின் பாதை திட்டமிட்ட பாதையா, திசை தெரியாத பாதையா? இந்த தலைப்பை கேட்டவுடனே நான் எடுத்த தலைப்பு போதையின் பாதை திசை தெரியாத பாதை. இந்த தலைப்பை கேட்டவுடனே என் மனதில் தோன்றிய முதல் விஷயம், போதைங்கிறது ஒரு பாதையாங்க? அது பாதையா இல்லைங்க, பாதாளம். பாதைன்னா எங்க தொடங்குறோம் எங்க முடிக்கிறோங்கிறது தெரியும், போதைன்னா எங்க நிக்கிறோங்கிறதே தெரியாது. அதனால நான் ஐயா சொல்றேன், போதைங்கிறது திசை தெரியாத பாதைன்னு. நடுவர் அவர்களே, இப்ப உள்ள இளைஞர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு எதுக்காக போதைக்கு அடிமையானீங்கன்னு கேட்டா தோல்வி பயமா, சமூக அழுத்தமா, மன அழுத்தமா? நான் கேட்கிறேன், இங்க உள்ள எத்தனை பேர் மன அழுத்தமே இல்லாம இருக்கீங்க, கஷ்டமே இல்லாம இருக்கீங்க? யாராலையாவது சொல்ல முடியுமா? முடியாதுமா, என்னால மன அழுத்தத்துக்கு தாங்க. அதுதான் இங்க வந்து நல்லா பேசுறேன், வீட்டுல என் கொண்டாடி படுத்துற பாடல். அதனால தாங்க சொல்றேன், போதைங்கிறது ஒரு திசை தெரியாத
தீர்ப்பு கொள்வோம். இப்போ இந்த போதை அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு போதை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தான் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சொல்வார். அப்படி அப்பா லதா லதா உன்னை பார்க்கிற போது அந்த வானத்தில் விட்டு கொண்டிருக்கிறது அந்த நட்சத்திரங்கள் அதை கொண்டு வந்து உன் காலையில போனாலே அரசே என்ன செய்வது, ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வழிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக யாருக்காக அப்படின்னு பாடியிருப்பார். இந்த பெண்களுடைய போதை அதே போல பாத்தீங்கன்னா அவருக்கு தன்னுடைய அம்மாவை மதிக்காம ஒரு படத்துல ரத்த கண்ணீர்னு ஒரு படம், அந்த படம் மாதிரி ஒரு படம் நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம். அதுல கூட ஒரு படம் பாட்டு இருக்கு. ஒட்டம் போரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. அடியே ஆண்டா அள்ளி எள்ளி கொடுத்தேனே ஆண்டா சொல்லி வாழ்க்கையில அவனுக்கு இந்த மது போதையிலும் பெண் போதையிலும் போதையிலே திசை தெரியாமல் போய் கடைசியில கண் கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படிங்கிற நிலைக்கு இந்த இரண்டு காவியமும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க பேசுறவங்க எல்லாருமே ஒரு திட்டமிட்ட பாதை அப்படிங்கிறது ஒரு திசை தெரியாத பாதை அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் அந்த ஒரு கம்பெனி கூட ஒரு இது பண்ண ஒரு பொருட்காட்சி வச்சான். பொருட்காட்சியில போயிட்டு டிக்கெட்டோட விலை வந்து 1000 ரூபாய் போட்டான். யாரும் போக முடியல. 1000 ரூபாய் போட்டோம்னா உள்ள போக முடியல. ஒரு திட்டம் போட்டான், 1000 ரூபாய் போட்டா தான் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா போட்டான். 10 ரூபா நம்ம கிட்ட எல்லாரும் ஒரு டீ குடிக்கிற காசு. டக்குன்னு பார்த்தான், உள்ள இருக்கிறவன் எல்லாருமே 10 ரூபாய் கொடுத்து உள்ள போயிட்டான். உள்ள போன பிறகு ரிட்டர்ன் வரப்போ அவன் டிக்கெட்டை போட்டான். வெளில போறதுக்கு 500 ரூபாய் டிக்கெட். ஏன்னா உள்ள போறப்ப எளிதாக போகலாம், ஆனா வெளியில வரப்போ வெளியில வர முடியாது. அதுதான் திசை மாறிய பாதையில் இந்த இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. எல்லா கடைக்கும் விளம்பரம் இருக்கு, அந்த கடைக்கு ஏன் விளம்பரம் இல்லை? ஆனா ஒரு 2 நாளைக்கு மாட்டு பொங்கல், இன்னைக்கு கூட கடை லீவு, குடியரசு தினம் இன்னைக்கு லீவு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மதுபானம் வித்துக்கிட்டு பிளாக்ல வித்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆனா அதோடைய எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு. இன்னைக்கு இளைஞர்களை சொன்னா 1848 ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில் ஏன்னா ஒரு மனிதன் 18 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறான், அவன் ஆயுசு 100 இருக்கும். ஆனா 48 வயசுல செத்துறான். அதனாலதான் 1848 அப்படின்னு. இன்னைக்கு திசை தெரியாமல் இந்த இளைஞர்கள் போய்விட்டார்களே அப்படின்னு சொல்லி திசை தெரியாத பாதை அப்படின்னு பேசியிருக்காங்க. இங்க 3 பேர் பேசியிருக்காங்க. அதை பத்தி பேசணுமா? திட்டமிட்ட பாதை. தந்தை பெரியார் அவர் கல்லுக்கடைகள் வேண்டாம் என்று சொல்லி அவருடைய தென்னை மரத்தை எல்லாம் அந்த தென்னந்தொப்பை வெட்டினா. இன்னைக்கு ஒரு தேங்காய் ஒரு குலையை ஒருத்த வெட்டினானா அவங்கள திருப்தி கேஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு தென்னந்தொப்பையை வெட்டி கல்லுக்கடையை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணவர் தந்தை பெரியார் இருக்காரு. அப்படியெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. இதெல்லாம் திட்டமிட்ட பாதையா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? குடும்பத்துல அப்பாவை தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கிறது அப்பா தான். அந்த அப்பாவை பிடிக்கும் அப்படின்னா அதே போல அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து அந்த பெண் குழந்தைகள் ஒரு குழந்தை கேட்ட தங்கம் மயிலே என் செல்லம் அப்படின்னு அப்பா வந்து மகளை கூப்பிடுவார். ஆனா பையன் அப்படி கூப்பிட மாட்டாங்க. வந்துட்டான தங்கச்சியோடு அப்படின்னு கூப்பிடுவார். அவன் எங்க இருக்கான், துறை எங்க இருக்காரு அப்படின்னு கேட்பாரு. ஆனா பெண் குழந்தைகளை அன்பா கூப்பிடுவார். அதே போல அந்த பெண்ணுக்கு அந்த பெண் குழந்தைக்கு அவ்வளவு மரியாதை வைத்திருப்பார் தந்தை. இவர்கள் திசை மாறிய பாதையில் தந்தை போறார், தன் சகோதரன் போறான், தன் கணவர் போறார் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல. நான் கேட்கிறேன், மறுவாழ்வு மையம் எங்கெங்கயோ இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா? மறுவாழ்வு மையம் எங்கெங்கயோ இருக்கு, அங்க போய் சேர்க்கலாம். அது சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு மறுவாழ்வு மையம். நம்ம நாகப்பட்டினத்துல கூட இருக்கு.
அங்க போய் மறுவாழ்வு மையத்துல போய் சேர்க்கலாம், குடி போதையில் இருந்து அவரை மீட்கலாம் அப்படிங்கிற மறுவாழ்வு மையத்தை விட அவருடைய வாழ்வே குடும்பம் தானே, தாய் தானே, தன் மகள் தானே, தன்னுடைய உறவுகள் தானே. இவர்கள் அந்த குடிக்கக்கூடிய அவர்களை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஒரு தந்தைக்கு மகளுடைய அன்பினால் முடியாத சக்தி எதுவுமே இல்லை. ஒரு மகனுக்கு தாயினால் முடியாத சக்தி எதுவுமே இல்லை. திசை மாறி போகக்கூடியவர்களை திட்டமிட்டு அவர்களை போதையில் இருந்து மீட்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் திசை மாறி போதையின் பாதையில் திசை மாறி போனாலும் அந்த திசை மாறிய பாதைகள் அனைத்துமே திட்டமிட்ட பாதையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.